வணக்கம் சார், சொல்லுங்க சார். நாங்க வந்து முதல் தொகுதி குருவாடியிலிருந்து வந்திருக்கேன். என் பேர் அழகுமுருகன். இப்ப முதல்வர் சட்டமன்ற எலெக்ஷன் நடைபெற இருக்குது. ஆமா சார், சொல்லுங்க. நீங்க யாருக்கு வாக்களிக்கலாம்ன்றீங்க? நாங்க வந்து ஏடிஎம்கே ஆண்டிருக்கு, டிஎம்கே ஆண்டிருக்கு. இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்து தண்ணி, ரோடு வசதி, கரண்ட் வசதி இல்லை. ஏன்னா நிறைய கிராமங்கள் இந்த பகுதியில் வந்து ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் தொகுதி தான் முக்கியமான தொகுதியாக இருக்குது. இருந்தாலும் அந்த பகுதியில் வந்து என்னென்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடிப்படை வசதிகள் இருக்குது. குழந்தைகள் பள்ளிக்கூடம் போக முடியல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ரோடு வசதி இல்லை. நிறைய கிராமங்களுக்கு வந்து ரோடே கிடையாது. ஏன்னா முக்கியமான துறைகள் அமைச்சராக இருந்திருக்காங்க. அடுத்து 2-3 வீடுல இருந்தவங்களாம் காங்கிரஸ் கூட இருந்தவங்களாம் எம்எல்ஏ அந்த தொகுதியில் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு நல்லதும் செய்யலை. இந்த மக்களுக்கு வந்து குடிநீர் வசதியே செய்யலை. இந்த தொகுதி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வாழ்கிற தொகுதி. பனைமர தொழில் பனைமரம் வளர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க, ஆடு வளர்ப்போர் இருக்காங்க, விவசாய துறையை சேர்ந்தவர் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த தொகுதிக்கு வந்து அந்த துறையுடைய எந்த ஒரு வாய்ப்பு இந்த மக்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையா நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டால், இந்த மக்களுக்காக நாங்கள் வந்து பணம் வாங்கலை, எங்களுக்கான ஓட்டுக்கு எந்த இதுவும் செய்ய வேணாம், எங்கள் மக்களுக்கான நீதியே நியாயமான முறையில் கேட்குறோம். அதனால சொல்லுங்க சார். யாருக்கு வாக்களிக்க? எங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளராக இந்த கலங்கங்கிறாரு அண்ணன் சத்யஸ்ரீ சரவணன் அவர்கள் பிலாப்பழ சின்னத்தில் இருக்காரு. அவர் ஒரு சட்டம் படித்தவர், சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நிறைய சரி செய்யக்கூடியவர், விவசாயிகளுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு இந்த முதல்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்கும் விவசாய சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பனைமர சார்ந்த தொழிலாளர்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர். இந்த மாதிரி ஒரு மனிதர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த முதல்தூருக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஏகப்பட்ட கட்சிங்க போட்டியிடுது. அதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணம் பலம் இல்லாமல் மக்கள் மனதை கொண்டு ஒரு வேட்பாளராக நிற்கிறாருன்னா அண்ணன் வந்து சத்யஸ்ரீ சரவணன் அவர் தான் நிற்காங்க. என்னுடைய கருத்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து எப்படின்னா பணம் காசு உள்ளவர்கள் மட்டும் நிறையா கட்சிகளை சாடுறாங்க. இந்த ஏழை மக்கள் கூடி இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்யணும்னா ஜாதி மதம் இல்லாமல் நம்மளுடைய அவர் சத்யசரன் பிளாக் சின்னத்தில் வந்து வாக்களிக்கணும், அவர் வந்து சுயேட்சை வேட்பாளரை கொண்டு வரணும். ஏன்னா ஆளுங்கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் சரி இந்த தொகுதியில் வேட்பாளர் என்று வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த தொகுதியில் வந்து சுயேட்சை வேட்பாளராக யாருமே களம் காணலை. அந்த நடைமுறையாக முதல்தூரில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2021, இன்னைக்கு 2026. இது வரைக்கும் நடைமுறையில் இருந்த எல்லாரும் மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளமான கட்சியாக நடைபெற்று இருந்திருக்கு. ஆனால் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இந்த அளவுக்கு நடைமுறை செய்திருக்காருன்னா வரவேற்கத்தக்கது. அதனால நிறைய மக்கள் என்ன சாதி மதம் பார்க்காம வாக்களிக்கணும், பலாப்பழ சின்னத்தில் வாக்களித்து சத்யசரன் வெற்றி பெறும் செய்யணும் ஏற்பாடு பண்றாங்க.